ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ஃபரீடா. இந்த வீடியோவில் மே 2021 இம்பார்ட்டன்ட் எம்ஓயூஸ் அண்ட் டிஃபென்ஸ் நியூஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. அண்ட் என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். Important Memorandum of Understanding. JSW Renew Energy signed pact with SECI for selling 540 megawatt green energy. So JSW SECIயோட ஃபுல் ஃபார்ம் வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா 540 மெகாவாட் பவரை வந்து செல் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட ஓவரால் கெப்பாசிட்டி வந்து 810 மெகாவாட். ஸோ இதில் பெர் கிலோவாட்டுக்கு வந்து ₹3 வச்சு செல் பண்ணுறாங்க. ஸோ இதை வாங்குறது தான் JSW எனர்ஜி, இதை விற்கிறது வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ டோட்டலாக 810 மெகாவாட், அதில் வந்து 540 மெகாவாட் வந்து JSW வாங்குறாங்க. அண்ட் பெர் கிலோ வாட் பவருக்கு வந்து ₹3 வச்சு வாங்குறாங்க அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்தியா UK எலிவேட் பைலேட்ரல் ட்ரைஸ் to adopt comprehensive strategic partnership for roadmap 2030. ஸோ இந்தியாவும் யூகேயும் 10-year பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காகனா ட்ரேடுக்காக. ஸோ இதில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ அதோட தீம் பார்த்துக்கோங்க. அது தீம் மீன்ஸ் அவங்களோட மோட்டிவ் வந்து காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். எந்த இயர் வரணும்னா 2030. ஸோ நியர்லி 10 years. ஸோ இதில் கொஸ்டின் கேட்டால் எந்த இயர் வரன்னு கேட்கலாம். ஸோ 2030 எந்த ரெண்டு கண்ட்ரினா இந்தியா அண்ட் யூகே. அண்ட் எதற்காக அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்புக்காக. ஸோ இது யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா சார்பாக பிரைம் மினிஸ்டர் மோடியும் அண்ட் யூகே சார்பாக யூகேவோட பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சனும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. NDDB signed Memorandum of Understanding with EESL to offer energy efficient solution to dairy industry. ஸோ NDDB அப்படின்னா நேஷ்னல் டேரி டெவலப்மெண்ட் போர்ட், அவங்களே எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீசஸ் லிமிட்டட்னு சைன் பண்ணுறாங்க. எதுக்காகனா டேரி இண்டஸ்ட்ரியில் வந்து ரினியூவபிள் டெக்னாலஜிஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக, ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம்னா நேஷ்னல் டேரி டெவலப்மெண்ட் போர்டும் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீசஸ் லிமிட்டடும். ஆயில் அண்ட் கேஸ் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் அண்ட் ஸ்ரீ பத்ரிநாத் உத்தம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சைன்ட் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதில் யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஆயில் அண்ட் கேஸு, அப்புறம் கொஞ்சம் PSUs எதெல்லாம்னா இந்தியன் ஆயில், BPCL, HPCL, ONGC, கெயில், இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளோட உத்தான் சேரிட்டபிள் பத்ரிநாத் உத்தான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு கூட ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்ரீ பத்ரிநாத் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹில் டவுனை வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் பப்ளிக் செக்டர்ஸ் யூனிட்ஸ், அதில் தான் இந்தியன் ஆயில், BPCL, HPCL, ONGC, கெயில், இவங்க எல்லாரும் ஸ்ரீ பத்ரிநாத் உத்தம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு கூட சைன் பண்ணியிருக்காங்க. அந்த பத்ரிநாத் டவுனை வந்து ஸ்பிரிச்சுவல் டவுனை வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக. Cabinet notes Memorandum of Understanding between India and UK on Migration and Mobility Partnership. ஸோ இப்போ தான் இந்தியா அண்ட் யூகேக்கு இடையில ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் 2030 வரை போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ அதே இந்தியா அண்ட் யூகே தான். இது எதற்காகனா மைக்ரேஷன் அண்ட் மொபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இந்த மைக்ரேஷன் அண்ட் மொபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னென்னா இந்தியாவிலேருந்து யூகேக்கு போகிறவங்க அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி அங்கே மைக்ரேட் ஆகி அங்கே படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும் யாருனாலும் ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில உள்ள டெவலப்மெண்ட்டுக்காக அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் இந்த பார்ட்னர்ஷிப்புக்கான எய்ம். ஸோ இந்தியா அண்ட் யூகே வந்து எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா மைக்ரேஷன் அண்ட் மொபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ எஜுகேஷன் வைஸாக இருக்கட்டும், ஒர்க் வைஸாக இருக்கட்டும், ரிசர்ச்சஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க இங்கேருந்து யூகேலே போய் படிக்கிறாங்கன்னா அவங்க நம்ம ரெண்டு கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்களோட ப்ராஜெக்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிப்லா சைன்ட் இங்க் பேக்ட் வித் US பேஸ்ட் எலி லில்லி. ஸோ எலி லில்லி அப்படிங்கிறது ஒரு ட்ரக் கம்பெனி. ஸோ அது யூஎஸில் இருக்கக்கூடிய கம்பெனி. அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சிப்லா கூட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஒரு மெடிசினுக்காக. அந்த மெடிசனோட பேர் பேரிசிட்டினிப். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா COVID-19க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் தான் இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலி லிலி அப்படிங்கிறது எந்த கண்ட்ரி பேஸ்டு ட்ரக் கம்பெனி அப்படின்னா US பேஸ்டு கம்பெனி.
நெக்ஸ்ட்டு ஜியோஜித் சைன் அண்ட் இங்க்பேக்ட் வித் பிஎன்பி. ஸோ ஜியோஜித் அப்படிங்கிற ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அதில் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு 3-in-1 அக்கௌண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் எதெல்லாம்னா சேவிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட், ஜியோஜிட் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டுமே ஒரே இதில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்னா ஜியோஜிட் அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ 3-in-1 அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி. அந்த அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட்ஸ் எதெல்லாம்னா பஞ்சாப் நேஷனல் பேங்கோட சேவிங் அக்கௌண்ட், பஞ்சாப் நேஷனல் பேங்கோட டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ஜியோஜிட்டோட ட்ரேடிங் அக்கௌண்ட். Cabinet approves signing of memorandum of understanding between ICAI and QFCA. ஸோ ICAI அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, QFCA அப்படின்னா கத்தார் ஃபினான்சியல் சென்டர் அத்தாரிட்டி. ஸோ இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ நம்ம கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டும் கத்தாரோட ஃபினான்சியல் அத்தாரிட்டி வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை அப்ரூவ் பண்ணது நம்மளோட யூனியன் கேபினெட். Next, OneWeb announced an agreement with SoftBank to roll out satellite communication services. So OneWeb அப்படிங்கிறது ஒரு satellite communication technology. அவங்க வந்து கம்யூனிகேஷன் கம்பெனி. ஸோ அவங்க வந்து சாஃப்ட் பேங்க் அப்படிங்கும்போது ஜப்பானோட பேங்க். ஸோ அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க கம்யூனிகேஷன் சர்வீசஸ் டேட்டாவுக்காக. ஸோ இதில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ சாஃப்ட் பேங்க் எந்த கம்யூனிகேஷன் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்னா OneWeb கூட அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சைன் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் மைக்ரோசாஃப்ட். ஸோ நம்ம ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கூட சைன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கும்போது அது ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கம்பெனி. ஸோ இதுலேயே அதே தான் அந்த ட்ரைபல் ஸ்கூல்ஸ் எல்லாம் அவங்க வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறது தான் இதோட மோட்டிவ். ஸோ ட்ரைபல் ஸ்கூல்ஸோட பேர் தான் எக்லாவியா மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கூலெல்லாம் மைக்ரோசாஃப்ட் வந்து அடாப்ட் பண்ணி அவங்க வந்து அதை டிஜிட்டலாக மாற்றுறாங்க, டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த MOUவோட முக்கியமான ஒரு எய்ம். ஸோ இது யார் சைன் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஸோ ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு கீழே வரக்கூடியது தான் எக்லாவியா ஸ்கூல்ஸ். ஸோ எக்லாவியா ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது ஃபார் ட்ரைபல் பீப்புளுக்கு அதை டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காக மைக்ரோசாஃப்ட் கூட சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலிலிலி சைன் இங்க்பேக்ட் வித் நாட்டோ பார்மா. ஸோ இப்போ தான் எலிலிலி US பேஸ்டு ஒரு ட்ரக் கம்பெனி. அவங்க வந்து சிப்லா கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு படித்தோம். ஸோ அதே மெடிசினுக்காக தான் இப்போ வந்து எலிலிலி வந்து நாட்கோ பார்மா கூடயும் சைன் பண்ணியிருக்காங்க. சேம் அந்த பேரிசிட் நிப் அப்படிங்கிற டேப்லெட்டை COVID-19 பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட்டு சேம் நியூஸ் தான். BDR ஃபார்மாட்டிக்கல் சைன்ட் இங்க்பேக்ட் வித் எலிலிலி. ஸோ எலிலிலி அப்படின்னாலே அது US பேஸ்டு கம்பெனி. ஸோ அவங்க இந்தியாவில் ஏற்கனவே சிப்லா கூடயும் சைன் பண்ணிட்டாங்க அண்ட் நாட்கோ ஃபார்மா கூடயும் சைன் பண்ணிட்டாங்க. இப்போ 3ஆவதாக BDR ஃபார்மாட்டிக்கல்ஸ் கூட சைன் பண்ணியிருக்காங்க அண்ட் சேம் மெடிசினுக்காக அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா அண்ட் ஓமன் ரினியூ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் மிலிட்ரி கோஆப்ரேஷன். ஸோ இதுவும் ஆல்ரெடி அவங்க சைன் பண்ணியிருந்தாங்க தான். மிலிட்ரி கோஆப்ரேஷனுக்காக இந்தியாவும் ஓமனும் சைன் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ திரும்ப ரினியூ பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இதில் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்தியாவுக்கு எந்த கண்ட்ரிக்கான மிலிட்ரி கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் இப்போ ரினியூ பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் ஓமன் கூட அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Dun Bradstreet India BSc sign memorandum of understanding. So Dun and Bradstreet Information Services இந்தியாவும் B2B டேட்டா அவங்கள என்ன சொல்லுவோம்னா B2B டேட்டா ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் BSCயை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸோட க்ரோத்துக்காக. ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலான்னா B2B ஆர் டன் பிராட்ஸ்ட்ரீட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் இந்தியா யார் கூட SME டெவலப் பண்ணுறதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ BSc கூட அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. ஸோ BB அப்படின்னு கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. பிராட்ஸ்ட்ரீட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் லிமிட்டடும் நம்மளோட BSc பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் SMEக்காக சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காக சைன் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி சயின்ஸ் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் தெலுங்கானா கவர்மெண்ட். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். தெலுங்கானாவில் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது ஹோல் இந்தியாவுக்குமே லான்ச் பண்ண ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ அதை வந்து இப்போ தெலுங்கானா அவங்க ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஸோ இது எல்லா ஸ்டேட்டுமே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதை வந்து தெலுங்கானா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே தெலுங்கானாவில் ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் இருக்கா
ஆரோக்கியஸ்ரீ அப்படின்னு ஒரு ஹெல்த் ஸ்கீம் இருக்குது. அது கூட இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமை இன்டெகிரேட் பண்ணி தான் அதை மாற்றிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ ஆரோக்கியஸ்ரீ அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்லேருந்து ஸ்கீம்னு கேட்கலாம், தெலுங்கானா. ஸோ அது கூட அவங்க ஆயுஷ்மான் பாரத்தை வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2018 லான்ச் பண்ணாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி லான்ச் பண்ணாங்க. அண்ட் இது எதுக்கு கீழே வரும்னா நம்மளோட ஹெல்த்துக்கு கீழே வரும், ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கே கீழே வரும். Cabinet gives nod for Memorandum of Understanding entered into by ICOAI and ICSI with foreign countries. ஸோ இதுவும் அதே தான். கேபினெட் வந்து நாட் அப்படின்னா அது வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த நாடோட மீனிங். ஸோ யார் இல்லைன்னா இதுவும் ஆல்ரெடி சைன் பண்ண ஒரு MOU தான். இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியாவும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியாவும் வந்து ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா வேரியஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இப்போ வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அக்கௌண்டன்ட் ரிலேட்டடான ஒரு டேர்ம். ஸோ ICOAI ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் ICSI அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு IIM இண்டோர் ஜாயின்ஸ் ஹேண்ட் வித் GIZ. ஸோ IIM அப்படிங்கும்போது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அந்த இண்டோரில் இருக்கக்கூடிய IIM. GIZ அப்படின்னா டச்சாஸு ஜெசல்ஸ்டாஃப்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஜுசாம்பரேட் GmbH அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஜெர்மன் பேஸ்டு ஒரு டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா எக்கனாமிக் கார்பரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ இதில் இந்த டிச்சாஸே அப்படிங்கிற கம்பெனி கொடுத்து இது எந்த கண்ட்ரி பேஸ்டு இன்ஸ்டிடியூட்டுன்னு கேட்கலாம். ஸோ இது ஒரு ஜெர்மனி கம்பெனி. ஸோ டிட்டாச்சே அப்படிங்கிற நேமே வந்து ஜெர்மனியில் யூஸ் பண்ணுவாங்க. டிட்டாச்சே பேங்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த டிட்டாச்சே அப்படிங்கிறத ஜெர்மனி அப்படிங்கிறத ரிலேட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து IIM இண்டர் கூட சேர்ந்து தான் ஒரு கோஆப்ரேஷன். எதுக்காகனா எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் சுவிட்சர்லாந்து சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் டு லான்ச் ஃபஸ்ட்டு WHO பயோஹப் ஃபெசிலிட்டி. ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். பயோஹப் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் என்னென்னா ஸ்டோரேஜ், ஷேரிங் அண்ட் அனாலிசிஸ். ஸோ பயாலஜிக்கல் ரிலேட்டடாக, அதாவது மெடிசன் ரிலேட்டடாக என்ன விஷயங்களையும் ஸ்டோர் பண்ணிக்கிறது, அதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அண்ட் அனலைஸ் பண்ணுறது தான் இந்த பயோஹப்போட மேஜர் ரோல். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பயோஹப் வந்து WHO வந்து சுவிட்சர்லாந்து கண்ட்ரி கூட ஜாயின் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பயோஹப் அப்படிங்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பயோஹப் எந்த கண்ட்ரி கூடனா சுவிட்சர்லாந்து கூட. யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட. நெக்ஸ்ட்டு இந்தியா அண்ட் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் சைன்டு ஃபினான்ஸ் அ கான்ட்ராக்ட் ஃபார் செகண்ட் tranche ஆஃப் 150 million euro ஃபார் பூனே மெட்ரோ ரயில். ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து கொஞ்சம் ரூபா கொடுத்துருக்காங்க பூனே மெட்ரோ ரயிலுக்காக. இப்போ திரும்ப 150 million கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவும் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கும். ஸோ இதில் எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்கலான்னா இந்தியாவும் யூரோப்பியன் யூனியன் பேங்க்கும் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கும் எந்த மெட்ரோ ரயிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ஸோ நம்மளோட பூனே மெட்ரோ ரயில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் tranche 150 million கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டிஃபென்ஸ் நியூஸ். US Army led NATO military exercises Defender Europe 21 launched in Albania. ஸோ US வந்து ஒரு மல்டிநேஷ்னல் மிலிட்ரி எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மிலிட்ரி எக்ஸசைஸோட பேர் தான் டிஃபெண்டர். ஸோ இது எந்த கண்ட்ரீஸ் கூட வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா நாட்டோ கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் கூட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நேம் தான் முக்கியம், டிஃபெண்டர் யூரோப் 21. ஸோ இதை கண்டக்ட் பண்ணது யூஎஸ் வந்து யார் கூட சேர்ந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னா நாட்டோ கூட சேர்ந்து கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் எங்கே வச்சு நடந்து அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், அல்பேனியா அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. Indian Navy unveiled Operation Samutra Setu 2 for shipment of oxygen filled containers to India. ஸோ சமுத்திர சேது அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேஷன், இந்தியன் நேவிக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். ஸோ இது என்னென்னா ஆக்சிஜன் ஃபில்டு கண்டெய்னர்ஸை கடல் வழியாக இந்தியாவுக்கு, வேறு கண்ட்ரிலேருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு வர வைக்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் சேது. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு, இது செகண்ட் ஃபேஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஃபேஸில் நம்ம லிக்விட் ஆக்சிஜன் ஃபில்டு க்ரையோஜெனிக் கண்டெய்னர்ஸை வந்து எங்கேருந்து வாங்கியிருக்கோன்னா
பஹ்ரைன்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ பஹ்ரைனில் இருந்து தால்வார் அப்படிங்கிற ஐஎன்எஸ் மூலமாக நம்ம இந்தியாவில் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் விஷயம். ஸோ எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். பஹ்ரைன் இந்தியாவில் எங்கே ரீச் ஆச்சுன்னா குஜராத்தில் ரீச் ஆச்சு. மும்பையில் ரீச் ஆகிருக்கு. அண்ட் அந்த ஐஎன்எஸோட நேம் 2 ஷிப்ஸ் வந்திருக்கு. ஒன்று ஐஎன்எஸ் கொல்கத்தா அண்ட் இன்னொன்று ஐஎன்எஸ் தல்வார். ஸோ இது இந்த ஆப்ரேஷன் சேத்து அப்படிங்கிறது எந்த திட்டத்துக்கு கீழே வரும்னா வந்தே பாரத் மிஷனுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட்டு டு ஃபைட் வார் அகெயின்ஸ்ட் COVID-19 இந்தியா ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் லான்ச்சஸ் ஆப்ரேஷன் கோஜிட். ஸோ ஆப்ரேஷன் கோஜிட் அப்படிங்கிறது வந்து இந்தியன் ஆர்மி லான்ச் பண்ண ஒரு ஆப்ரேஷன். ஸோ இதோட எய்ம் என்னன்னா இந்தியாவில் COVID-19 எகெயின்ஸ்ட் பண்ணி நம்ம வார் பண்ணணும், போராடணும் அப்படிங்கிறது தான் இதோட எய்ம். ஸோ அது எப்படியெல்லாம்னா பை ஸ்ட்ரென்தனிங் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆக்சிஜன் சப்ளை செயின் as well as to take measures to ensure mental well-being of people. ஸோ இதன் மூலமாக நம்ம COVID-19 எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறத தான் இதோட எய்மை வச்சுருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் கோஜித் அப்படிங்கிறத லான்ச் பண்ணது இந்தியன் ஆர்மி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Indian Army clarifies Defense Ministry has not to total of 50 armed forces medical services. ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த மெடிக்கல் சர்வீசஸ் அப்படிங்கும்போது சில ப்ரிவிலேஜஸ் கொடுப்பாங்க இந்த ஆர்மியில் இருக்கவங்களுக்கெல்லாம். ஸோ அவங்களுக்கு அப்படி 50 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 50 சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட் இல்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்தியன் ஆர்மி லான்ச்சஸ் ஃபஸ்ட்டு சோலார் பிளான்ட் இன் நார்த் சிக்கிம். ஸோ சிக்கிம்லேருந்து ஃபஸ்ட்டு க்ரீன் சோலார் பவர் பிளான்ட்டை வந்து நம்மளோட இந்தியன் ஆர்மி வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் இதோடைய நியூஸ். ஸோ அதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா வெனடியம் அப்படிங்கிற ஒரு மெட்டலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெனடியம் ஃபஸ்ட்டு எங்கே நம்ம இந்தியாவில் அருணாச்சல் பிரதேசில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டல் வந்து ஈஸியாக அந்த நியூக்ளியர் ரியாக்டர்லாம் ரொம்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்டல்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியாக எனர்ஜியை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வெனடியம் மெட்டலை யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அதே வெனடியம் மாடல் தான் இந்த நார்த்து சிக்கிமில் வைக்க போகிற க்ரீன் சோலார் பவர் ப்ராஜெக்ட்லேயும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெனடியம் அப்படிங்கிற மெட்டலை இங்கே தனிமைப்படுத்தி சொன்னனால மேபி கொஸ்டின் கேட்கலாம், அதனால் தெரிஞ்சுக்கோங்க. வெனடியம் தான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் சோலார் பவர் பிளான்ட்டில் சிக்கிமில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை லான்ச் பண்ணுறது நம்மளோட இந்தியன் ஆர்மி அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேர்ல்டுலேயே சைனா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வெனடியம். ஸோ இந்த வெனடியம் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் நேவி எஸ்டாப்ளிஷ் 150 பெட் கோவிட் கேர் சென்டர் இன் ஒடிஷா. ஸோ ஒடிஷாவில் வந்து கோவிட் கேர் சென்டரை வந்து இந்தியன் நேவி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ தான் நியூஸ். ஸோ இந்தியன் நேவி எந்த ஸ்டேட்டில் 150 பெட் கோவிட் கேர் சென்டரை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஒடிஷாவில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன் சதர்ன் அரேபியன் சி இந்தியன் அண்ட் இந்தோனேஷியன் நேவிஸ் கேரி அவுட் மிலிட்ரி ட்ரில். ஸோ இந்தியா அண்ட் இந்தோனேஷியாவுக்கு இடையிலான மிலிட்ரி ட்ரில்லோட பேர் பர்சேஜ். அது எங்கே வச்சு நடந்திருக்குன்னா சதர்ன் அரேபியன் சி. அண்ட் அதில் என்னெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குன்னா இந்தியா சார்பாக ஐஎன்எஸ் ஷர்தாவும் அண்ட் இந்தோனேஷியா சார்பாக கேஆர்ஐ சுல்தான் அசாதீன் அப்படிங்கிறதும் லான்ச் அந்த ரெண்டும் தான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்தியா அண்ட் இந்தோனேஷியாவுக்கு இடையான மிலிட்ரி எக்ஸசைஸோட நேம் வந்து பாசேஜ். ஸோ இதில் இந்தியா சார்பாக ஐஎன்எஸ் ஷார்தாவும் அண்ட் இந்தோனேஷியா நேவி சார்பாக கேஆர்ஐ சுல்தான் ஹசானுதீனும் ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. ஸோ கேஆர்ஐ சுல்தான் ஹசானுதீன் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியை சார்ந்ததுன்னு கேட்டால் ஸோ அது இந்தோனேஷியா அப்படிங்கிறத நேம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸசைஸ் எங்கே நடந்திருக்குன்னா சதர்ன் அரேபியன் சீயில் நடந்திருக்கு. BEML இனிஷியேட்ஸ் மெக்கானிக்கல் மைன்ஃபீல்ட் மார்க்கிங் எக்யூப்மெண்ட் ஃபார் இந்தியன் ஆர்மி. ஸோ இந்தியன் ஆர்மிக்காக மைன்ஃபீல்ட் மார்க்கிங் எக்யூப்மெண்ட் MK2 அப்படிங்கிறத BEML வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ BEML அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். ஸோ இந்தியா இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா ஆத்ம நிர்பார் பாரத், எல்லாமே இந்தியாவிலே மேட் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஸோ அதுக்கு கீழே தான் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் வந்து இந்த மைன் ஃபீல்ட் மார்க்கிங் எக்யூப்மெண்ட் MK2 வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபார் யாருக்காக அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ இந்தியன் ஆர்மி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஐஎன்எஸ் ராஜ்புட் இந்தியன் நேவிஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராயர் டு பி டீகமிஷன். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்த ஒரு நேவி டெஸ்ட்ராயர் தான் என்னென்னா ராஜ்புட். இது ஒரு ஷிப்பு தான். ஸோ இந்த ஷிப்பு தான் இப்போ வந்து டீகமிஷன் பண்ணிட்டாங்க. அதாவது அதோட டைம் முடிஞ்சிடுச்சு, அதை ரிட்டைட் பண்ணிட்டாங்க. ஸோ இது டோட்டலாக அது எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்குன்னா 41 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. இதை மேனுஃபேக்சர் பண்ணது யாருன்னா யுஎஸ்எஸ்ஆர், அதாவது அப்போ இருந்த சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யன் அப்படின்னு ரஷ்யான்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் அவங்க அதுக்கு வச்சுருந்த பேர் வந்து நடேஸ்னி. ஸோ நடேஸ்னி அப்படின்னா அதோட மீனிங் வந்து ஹோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்ராயர் வந்து இப்போ டீகமிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ ஐஎன்எஸ் ராஜ்புட் அப்படிங்கிறது தான் இந்தியன் நேவியோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராயர். அண்ட் அது 41 இயர்ஸ் சர்வீஸ் முடிஞ்சு இப்போ அதை வந்து டீகமிஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் அதை உருவாக்குனது வந்து யுஎஸ்எஸ்ஆர். ஸோ அவங்க வச்சுருந்த பேர் வந்து நடஸ்னி. அதோட மீனிங் வந்து ஹோப் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.